ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 10th சோசியல் புக்கில் பாலிட்டி சம்மந்தமான 5 லெசனை வந்து நம்ம வெற்றிகரமாக லைவ் கிளாஸ் அண்ட் லைவ் டெஸ்ட் வச்சு பாலிட்டி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு அடுத்த சப்ஜெக்டாக நம்ம என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் 6ல் ஃபஸ்ட் லெசனாக 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருந்து கேட்டுருவாங்க. ஓகேவா? அந்த லெசனுக்கு உண்டான லைவ் கிளாஸ் நாளைக்கு காலை 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 முக்கியமான இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பாலிட்டி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. ஸோ அதுலேருந்து ப்ரீவியஸ் கொஷினை அனலைஸ் பண்ணி ஒரு 3 வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? மொத்தமாக இது வரைக்கும் நடத்துலேருந்து ஒரு 200 கொஷின் கிட்ட எடுத்திருக்கோம். அதுக்கும் மேலேயே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பார்ட்டாக அந்த வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை அனலைஸ் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணி, அதாவது நம்ம பகுதி 1லேருந்து பகுதி 6 வரைக்கும். ஓகேங்களா? இதை 3 பார்ட்டாக பிரிச்சிடணும். பகுதி 1லேருந்து 4A வரைக்கும், அதாவது அடிப்படை கடமைகள் வரைக்கும் ஒரு 100 கொஷின் ரெடியாக இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் கேட்ட 2013லேருந்து இந்த 2025 வரைக்கும் கேட்ட கொஷினாக ரிப்பீட் இல்லாமல் எந்தெந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி ஒரு 100 கொஷின் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கு நான் அனலைஸ் வீடியோ வந்துடும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 வீடியோ வந்துடும். அடுத்த மத்திய அரசு மட்டும் இது வரைக்கும் என்னென்ன கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுலேருந்து ஒரு வீடியோ, மொத்தம் 3 வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். இந்த 3 வீடியோவில் மொத்தமாக ஒரு 200லேருந்து 250 கொஷின் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 200 கொஷின் வந்திருக்காங்க. நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து கூடலாம். ஒரு 200லேருந்து 250 கொஷின் வரைக்கும் இந்த பகுதி 1லேருந்து பகுதி 6 வரைக்கும் கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, மொத்தம் 3 வீடியோ வரப்போது. இந்த வாரத்திலே கொடுத்துரும். ஓகேவா? 3வது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு OMR டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரீயாக. ஓகேவா? அதாவது நம்ம வந்து ஒரு 5 லெசன் முடிச்சிருக்கோம்ல, இந்த 5 லெசன்லேருந்து மட்டும் ஒர்த்தாக ஒரு 100 கொஷின் எடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த 100 கொஷினுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்க போகுது. அதாவது எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாம் வச்ச லைவ் டெஸ்ட்டு, நான் லைவ் கிளாஸில் சொன்ன விஷயம், ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின், இது எல்லாமே மிங்கிள் பண்ணி ஒரு 100 கொஷின் OMR பேஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி. ஓகேவா? அதாவது நீங்கள் OMR டெஸ்ட் எழுத போகிறீங்க. சண்டே அந்த டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சண்டே காலைல 9 மணிக்கு அல்லது 10 மணிக்கு வந்து அதுக்குண்டான OMR, அதை PDF-ஆக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். OMR நானே கொடுக்குறேன். ஓகேவா? அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து 100க்கு 100 எடுக்கிறீங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அன்றைக்கி நைட் அதுக்குண்டான லைவ் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அதில் அந்த 100 கொஷினுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவேன். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறத வந்து பார்க்கலாம். அது ஒரு ரேங்க் ரிப்போர்ட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்னே ரிலீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம OMR நம்மளுடைய பிளானில் வந்து எழுத போகிறீங்க. மொத்தமே 100 கொஷினுமே பாலிட்டி தான். அந்த 5 லெசனுக்கு மட்டும்தான் அந்த 100 கொஷின் வந்து கேட்க போகிறோம். ஒரு கொஷின் 4 ஆப்ஷன் அப்படின்ற மெத்தடில் தான். ஓகேங்களா? சண்டே காலைல 10 மணிக்கு டெஸ்ட்டு, அதுக்குண்டான PDF நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் தான். அதுக்கும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஆட் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ சண்டே டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். அதுக்குண்டான வீடியோ தனியாக கொடுக்குறேன். சரிங்களா? நைட்டு 6 மணிக்கு வந்து டெஸ்ட், அதுக்குண்டான கீ ஆன்சர். ஓகேவா? அதை பார்த்து ஒரு ரேங்க் ரிப்போர்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா, சாட்டர்டே காலையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ரேங்க்குடைய யாரெல்லாம் மார்க் எடுத்திருக்கீங்கன்றதுக்கான லிஸ்ட்டை வந்து நான் மண்டே மார்னிங் வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாலிட்டி நம்ம வந்து லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வீடியோவும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி சண்டே வந்து ஒரு OMR டெஸ்ட்டும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாலிட்டி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில்லாக முடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? புக் வைஸும் முடிச்சிட்டோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸும் முடிச்சிட்டோம், ஒரு OMR டெஸ்ட்டும் எழுதி பார்த்துரும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த டாபிக், இப்போ யூனிட் 6 முடிஞ்சவொடனே இது மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தா ஜியாகிரஃபி முடிஞ்சவொடனே இப்படி தான் கொடுக்க போகிறோம். இது மாதிரி தான் வந்து கண்டினியூவாக 1 by 1 கொடுக்க போகிறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 40 டேஸில் நான் சொன்ன மாதிரி 10th புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுலேருந்து கேட்கக்கூடிய அந்த 15 20 கொஷினை நாம் வந்து ஒரு கொஷின் கூட தப்பு இல்லாமல் எக்ஸாமில் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வெற்றிகரமாக ஒரு வாரத்தை முடித்து 2வது வாரம், அதை சொல்லுவாங்க 2வது வாரம் வெற்றி நடை போடுகிறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா வெற்றி நடை போட்டுக்கொண்டு இருக்குது. இது தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா எங்களுடைய சப்போர்ட் தான். ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்க, சார் இது வரைக்கும் 4 மணிக்குனா இது வரைக்கும் என்னைக்கு, அதாவது சூரியன் இது வரைக்கும் நான் பீட் பண்ணதே இல்லை, ஆனால் இந்த 4 டெஸ்ட்டாக வந்து நான் பண்ணுறேன், சூரியனுக்கு முன்னாடி எந்திரிக்கிறேன். அதுவுமே வந்து இன்றைக்கி காலையோட ஒரு கமெண்ட் வந்துச்சு, சார் இன்றைக்கி லைவ் டெஸ்ட் இல்லை தான், லைவ் கிளாஸ் இல்லை தான், ஆனால் நான் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சுனா அது ஏன்னே தெரியல, நான் தான் ஆடுறது தசையாடுன்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், 4 மணிக்கெலாம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஓகேங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளுடைய லைவ் கிளாஸுடைய வெற்றியே இதுதான். ஓகேவா, இதை நம்ம 40 நாள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சக்ஸஸ்ன்றதை நம்ம ரீச் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அப்போது அந்த கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் இந்த ஓஎம்ஆர் டெஸ்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது 40 நாள் எப்படி போகும் நமக்கே தெரியாது. ஓகேவா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி எப்படி முடிச்சுன்றதே பாதி பேர் வந்து ஆச்சரியமாக வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த 40 நாளில் 10th சோசியல் புக்கே நம்ம சூப்பராக வந்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு காலைல 4 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்குது, மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது 19 சமூக சமய சீர்திருத்தங்கள் ஒரு பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்டான யூனிட் 6 நோக்கி நாம் பயணிக்க போகிறோம். சரிங்களா, ஓகே, நாளைக்கு காலைல 4 மணிக்கு லைவ் கிளாஸை நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.